இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்க, அப்பாவினுடைய காக்கும் கரம், தேற்றும் கரம், தாங்கும் கரம் உங்க கூடவே பயணிக்க போகின்றது. தேவனுடைய பேரன்பின் கரம் உங்களோடு கூடவே இருக்கின்றபடியினால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் நம்புகிற தேவன் மிக மிக நல்லவராய் இருக்கின்றபடியினால், பட்சபாதம் இல்லாதவராக, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக, 1000 தலைமுறை மாட்டும் இரக்கத்தை காட்டக்கூடிய இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் அவர் இருக்கின்றதுனால, உங்க உள்ளத்தையும் இரக்கமுள்ள ஒரு உள்ளமாக, கருணையான ஒரு உள்ளமாக, பேரன்பின் சிந்தையாக, தேவனுடைய தெய்வீக குணங்களால உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பரத்தின் தேவன் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தந்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரலோக தகப்பன் உங்களுக்கு நன்மையான சந்தோஷங்களை, நன்மையான இன்பங்களை, நன்மையான பொருள் வளங்களை, நன்மையான செல்வ வளன்களை, நன்மையான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு மழை பொழிவது போல் உங்க மேல தெய்வீக நன்மையின் ஆசீர்களை பட்சபாதம் இல்லாமல் பொழிந்து கொண்டே இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான சகலரகமான வரங்களும் ஆராதிக்கக்கூடிய பரத்தின் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்க மேல, உங்க வீட்டு மேல, உங்க பிள்ளைங்க மேல அது இறங்கிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆசீர்வாதமான மழை நம்ம மேல இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால, அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர்களாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஆசீர்வாதத்தின் மழை நம்ம லைஃப்ல இறங்கி அது வேலை பார்த்து நம்ம வாழ்க்கைய மறுசீரமைத்து அடுத்த கட்ட அபார வளர்ச்சிக்குள்ளாக அழைத்து கொண்டு செல்லும். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாத வளன்களை நம்மேல் வர்ஷிக்க செய்தாலும், நாம் நம்மை தயார்படுத்தவில்லை என்றால், பக்குவப்படுத்தவில்லை என்றால், ஆயத்தப்படுத்தவில்லை என்றால், அதனுடைய பலாபலன்களை நம்மளால் பார்ப்பது ரொம்ப சிரமமாகிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மேலிருந்து மழை பொழிகின்றது. மழை நீர் மிக மிக தூய்மையான நீர் என்று பரிசோதனை செய்து சொல்லுகிறார்கள். அந்த சுத்தமான, புனிதமான, தூய்மையான நீர் மேலிருந்து கீழ் இறங்கும் வரைக்கும் அது புனிதமானதாய், சுத்தமானதாய், நல்ல ஒரு நீராய் தான் வருகிறது. ஆனா அது எந்த இடத்துல இறங்குகிறதோ அதை பொறுத்துதான் அது நல்ல நீரா இல்ல நாறக்கூடிய நீரா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்கள், மேலிருந்து பொழியக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு நீர் ஒரு ஏரியில் பொழியும் போது அது அந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு குடிநீராய் மாறுகிறது. அதே மழையானது ஒரு சேரில் அது பொழியும் பொழுது அனைவரும் அருவருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சகதியாக, சாக்கடையாக மாறிவிடுகிறது. அதே மழை நீர் வாய் திறந்திருக்கக்கூடிய ஒரு சிப்பிக்குள் பொழியும் பொழுது ஒரு முத்தாய் மாறுகிறது. அதே மழை நீர் நல்ல ஒரு வயல் நிலத்தில் பொழியும் போது நெல்லுக்கு, நெல் மணிகளுக்கு உரமாக பொழிந்து அது விளைய செய்யக்கூடியதாய் மாறுகிறது. அப்போ கிரவுண்ட் எப்படிப்பட்ட கிரவுண்ட், நிலம் எப்படிப்பட்ட நிலம், அதை பொறுத்துதான் அந்த நீரினுடைய பலன், ரிசல்ட் வெளிப்படவிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் விதையை விதைக்க புறப்பட்டான். அது நல்ல விதைகள். ஆனால் அந்த விதைகளில் சில வழி அருகே விழுந்துடுச்சான், பலன் கொடுக்கல. சில வகையான விதைகள் நல்ல விதைகள் தான், ஆனா கற்பாறையின் மேல் விழுந்ததான், நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியல. சில விதைகள் நல்ல விதைகள் தான், ஆனால் முள்செடியின் மத்தியில் விழுந்து விட்டது, நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியல. ஆனால் சில விதைகள் நல்ல விதைகளாய் இருந்தும் நல்ல விதைகளாய் காணப்பட்டு அது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதுனால
வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். விதை நல்ல விதை தான். ஆனா அந்த நல்ல விதை நலமான அறுவடையை கொடுக்கணும்னா லேண்டு, கிரவுண்டு நல்ல நிலமாய் இருக்க வேணும். நல்ல நிலமா இருந்தாதான் ரிசல்ட் 100% அற்புதமான ஒரு ரிசல்ட்டா அமையும். அதனால இன்னைக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த சனிக்கிழமை ஆண்டவர் உங்க மேல ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்ய போகிறார். ஆரோக்கியமான மழையை பொழிய செய்ய போகிறார். வெற்றிகரமான வாழ்வின் ஆசீர்வாதத்தை பொழிய போகிறார். நல்ல நல்ல மக்கள் செல்வாக்குகளை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேன்மைகள், தான தர்மங்களை வருஷிக்க பண்ண போகிறார். உங்கள் இதயம் ஆயத்தமா இருக்கிறதா? உங்கள் கிரவுண்டு, உங்கள் லேண்டு, உங்க மனசு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கின்றதா? ஆயத்தமா இருக்குமேயானால் நான் சொல்லுகிறேன், 30, 60, 100% பலன்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்க மனசை ஆயத்தமா வைத்துக் கொள்ளுங்க, புனிதமா வைத்துக் கொள்ளுங்க. உங்க உணர்ச்சியிலும் உணர்விலும் உள்ளத்திலும் மாசு மறு அண்டாதபடி, மாம்சிக சிந்தைகளால் உங்களுடைய இருதயம் கேடு அடையாதபடி எல்லா காவலோடும் உங்கள் உள்ளங்களை, இருதயங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அன்பு தகப்பனுடைய அற்புத கட்டளை, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதயத்தை காத்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள கபடம் வராதபடி, இதயத்துக்குள்ள அசுத்த சிந்தைகள் வராதபடி, இதயத்துக்குள்ளாக பிறர் மேல் எரிச்சல் வராதபடி, இதயத்துக்குள்ளாய் பிறர் மேல் பொறாமை வராதபடி, இதயத்துக்குள்ளாய் பிறரை குறித்ததான மனத்தாங்கள் வராதபடி, இருதயத்துக்குள்ளாக பழிவாங்கும் உணர்வு வராதபடிக்கு பரிசுத்தமாய், கனிவாய், கருணையாய், பேரன்பாய் உங்கள் இருதயம் வைத்துக் கொள்வதற்கு பயிற்றுவியுங்கள். இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த நாள்ல உண்டாக்கும். ஆயத்தமா இருங்க. உங்க மனசை, இதயத்தை ஆயத்தமா வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு விசேஷமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இன்றைக்கு உங்களுக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக விசேஷமாக நான் ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுபோலவே நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எஸ் குளோரி மற்றும் பி ரீகன், அதுபோலவே 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில திருமண நாட்கள் காணக்கூடிய தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த சனிக்கிழமை, இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஸ்நேக நேச பிரிய பாசக்கரம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஆசீர்களை வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றீர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. இறங்கி வரக்கூடிய ஆசீர்வாதத்தின் மழையானது ஆண்டவர் எங்கள் வாழ்வில் பொழியணும். அதற்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையையும், எங்கள் வழிகளையும், எங்கள் உள்ளங்களையும் நாங்கள் பக்குவப்படுத்தட்டும், ஆயத்தப்படுத்தட்டும். எங்கள் இதயங்களை நாங்கள் சுத்திகரிக்கட்டும். மாம்சீகத்தின் எண்ணங்களால் எங்கள் இருதயங்கள் இருளடையாதபடிக்கு உம்முடைய வார்த்தையால் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் திகழும்படிக்கு இந்த காலையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைகளால் நீர் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக.
இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம், ஆலோசனைகள், ஜபங்களுக்கெல்லாம் பலன்கள் தந்து குறைவுகளற்ற நிறைவுகள் பெற்று சகல சம்பூர்ணங்களோடு வாழ்ந்திருக்க தேவனே உம்முடைய நாமத்தினாலே, வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் நல்ல நிலமான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, மனதிலே, இருதயத்திலே, வீட்டிலே ஆசீர்கள் தங்கியிருக்கட்டும் அப்பா. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற, நாளை தினத்தில் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளாலும், கிருபைகளாலும், ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறுத்தாமை நிரப்புவீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்வீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க.